சென்னையில் இருந்து தூங்கா நகரமான மதுரைக்கு வந்து இன்னைக்கு டிராவல் பண்ண போகிறோங்க. ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் திரும்பி வர முடியும். நம்ம சென்னை டு மதுரை எஸ்சிடிசியில் ஸ்டார்ட் பண்ணலாம். தமிழ் BGM. எஸ், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நவீன் ப்ரோ. இந்த ஒரு சீரீஸ், இந்த ட்ரிப்பு ஃபுல்லாகவே நம்ம நவீன் ப்ரோ கூட தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். அதே போல் நம்மளுடைய எஸ்சிடிசி இந்த சென்னை டு மதுரை போகிறோம்ல, இது ப்ரீமியம் சர்வீஸ் மல்லிகைங்க. மல்லிகைன்னா என்ன அர்த்தம்னா, மதுரையில் ரொம்ப ஃபேமஸ்ஸு மல்லிப்பூ, அதனால் மல்லிகைன்னு வச்சுருக்காங்க. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. திஸ் இஸ் ட்ராவல் ஆகர் ரஃபிக். ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேங்க. ரைட் நவ் என்னோடய பேக்ரவுண்டு பார்த்தாவே தெரியும், ஃபுல்லாக எஸ்சிடிசி பஸ்ஸாக நிற்கும். எஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் வந்து பார்த்திங்கன்னா, சென்னை KCBT கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் தான் இப்போ நான் இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி இங்கேருந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ராவலை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம் வந்து பார்த்திங்கன்னா, சென்னையில் இருந்து தூங்கா நகரமான மதுரைக்கு வந்து இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோங்க. ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி நான் கிளாம்பாக்கம் வந்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிக்கெட்டும் புக் பண்ணவும் இல்லை, எதுவும் இல்லை, டேரெக்டாக கிளம்பி கிளாம்பாக்கம் வந்தாச்சு. ஏன்னா இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரை டேங்க, நார்மல் டே, வெனஸ்டே வந்து இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறேன். சரி, ஓகே, நமக்கு கிளாம்பாக்கம் வந்தால் பஸ்ஸு நிறையா இருக்கும், டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்கும்னு சொல்லி டேரெக்டாக கிளம்பி கிளாம்பாக்கம் வந்துட்டேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது 9:15ங்க. ஸோ இப்போ தான் உள்ளே வந்திருக்க. பஸ்ஸு நிறைய பஸ் இருக்குது உங்களுக்கு. நான் ஏசி சீட்டு கம் ஸ்லீப்பரு, ஏசி சீட்டு கம் ஸ்லீப்பரு, அல்ட்ரா டீலக்ஸு, செமி ஸ்லீப்பரு, இப்படி நிறைய பஸ்ஸஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பஸ் ஏறுறேன்றது எனக்கே தெரியல. ஸோ ஏன்னா நான் மட்டும் தனியாக ட்ராவல் பண்ணல, என்னோட இன்னும் ஒருத்தரும் வராரு. ஸோ வந்துட்டோன்னே அதுக்கப்புறம் தான் வந்து அந்த டைமிங்கில் என்ன பஸ் இருக்கோ அந்த பஸ்ஸு தான் நாங்கள் வந்து போட் பண்ணி மதுரைக்கு வந்து போக போகிறோம். ஸோ வாங்க இந்த ஒரு சூப்பரான ட்ராவலை நம்ம சென்னை டு மதுரை எஸ்சிடிசியில் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மதுரைக்கு போகிறதா இருந்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 3க்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸஸ் நிறையா இருக்குங்க. மதுரை, காரைக்குடி, திருச்சி போகிறதுக்குலாம் பஸ்ஸஸ் உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல் இருந்து தான் டிபார்ட் ஆகும். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 9:30ங்க. ஸோ ஆனால் வெயில் தான் வந்து மே மாதம் வெயில் தாங்கவே முடியல, சரியான வெயிலாக இருக்குது. ஸோ நான் வந்து இங்கே உட்காந்துட்டேன். ஏன்னா நான் தனியாக ட்ராவல் பண்ணல, என்னோட இன்னொரு விளாகரும் வராரு, அவர் வந்துட்டுருக்காரு. ஸோ அதனால் இங்கே வந்து உட்காரலான்னு சொல்லி நிழலாக நான் வந்து உட்காந்துட்டேன். ஸோ எப்பயுமே நான் ட்ராவல் பண்ணுறேன்னா இந்த ஸ்கூல் பேக் மாதிரி ஒன்று மாட்டியிருப்பேன். பட் இந்த வாட்டி அதை எடுத்துகிட்டு வரல, வேறு ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன். ஸோ எப்பயுமே நான் ட்ராவல் பண்ணுறேன்னா என்னோடய பேக் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய பேக்கை எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணுறது ஒரு 1 வீக் ட்ரிப்பாக வந்து ட்ராவல் பண்ணுறோம். சென்னையில் இருந்து மதுரை மட்டும் ட்ராவல் பண்ணலங்க, மதுரையும் தாண்டி ஒரு லாங் ட்ரிப்பு நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். அது அடுத்த விலாகில் நீங்கள் மதுரையில் இருந்து பார்ப்பீங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு பேக்கை நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 1 hour later. ஸோ கைஸ், ஃபைனலி நம்ம மதுரைக்கு எனக்கு பின்னாடியே நிற்கிது பார்த்தீங்களா. ஸோ இந்த 2+2 அல்ட்ரா டீலக்ஸ் பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருந்து மதுரை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்து கரெக்டாக 11 o'clock வந்து நம்ம பஸ்ஸு டிபார்ட் ஆகுங்க. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியர் பார்த்துருங்க, அதுக்கப்புறம் இன்டீரியர் பார்க்கலாம்.
ஸோ கைஸ், நம்ம பஸ்ஸோட இன்டீரியருங்க உங்களுக்கு 2+2 இதில் உங்களுக்கு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 44 சீட்டுங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே உட்காந்துட்டோம். சரி, முன்னாடியே உட்காந்துட்டோம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து கூட்டம் இல்லைங்க. ஏன்னா பஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ½ அன் ஹவருக்கு ஒரு பஸ்ஸஸ் வந்து இங்கே கிளாம்பாக்கம்ல இருந்து மதுரைக்கு வந்து இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. ஸோ நீங்கள் நார்மல் டேஸில் வரீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி போகலாம். ஸோ நம்மளுடைய பஸ் ஒரு ப்ரீமியம் சர்வீஸ் பஸ் தாங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சென்னை டு மதுரையில் ப்ரீமியம் சர்வீஸ்னால் மல்லிகை. ஸோ நம்மளுடைய பஸ் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகை தாங்க. எஸ்இடிசியோடைய ப்ரீமியம் சர்வீஸ் மல்லிகையில் தான் இன்றைக்கி நம்ம சென்னை டு மதுரை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ கைஸ், நான் ஃபஸ்ட்டே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், இந்த ஒரு சீரீஸ் நான் தனியாக பண்ணல, என்னோட இன்னொரு வ்ளாகரும் வராருன்றது. அவர் யாருன்றது நான் இப்போ காட்டுறேன். எஸ், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நவீன் ப்ரோ. இந்த ஒரு சீரீஸ், இந்த ட்ரிப்பு ஃபுல்லாகவே நம்ம நவீன் ப்ரோ கூட தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். அவர் வந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணல, நம்ம தான் அவர் கூட வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ரொம்ப நாள் கழித்து நவீன் ப்ரோ கூட பண்ணுறேன். ஸோ இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே நம்ம நவீன் ப்ரோ கூட சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். எப்படி இருக்கீங்க ப்ரோ? ஸோ டைம் கரெக்டாக 11:20ங்க. ஸோ நம்ம பஸ் இங்கேருந்து சென்னை கிளாம்பாக்கம்ல இருந்து டிபார்ட் ஆக போகுது. ஸோ வாங்க இந்த ஒரு சூப்பரான சீரீஸை நம்ம சென்னை கிளாம்பாக்கம் டு மதுரை வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ட்ரிப்பை இந்த எஸ்இடிசியில் ஸ்டார்ட் பண்ணி போகலாம். ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 11:30 மணிக்கு சென்னை கிளாம்பாக்கமில் இருந்து நம்ம பஸ் வந்து டிபார்ட் ஆகிடுச்சுங்க. ஸோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் நவீன் ப்ரோக்கும் சேர்த்து 819ங்க. ஒரு ஆளுக்கு டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா 445. ஸோ 2 பேருக்கு சேர்த்து 890 ருபீஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் இதே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிஷின், ஏடிஎம் அந்த மிஷின் இருக்கும்ல, கார்டு போட்டு எடுப்பாங்கள்ல, ஸோ அந்த இதில் எடுத்திருக்கோம். ஸோ இது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கார்டு போட்டு டிக்கெட் இப்போ எடுக்க முடியாதுங்க. ஸோ அது ஒர்க் ஆகலை. ஸோ நாங்கள் 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் கொடுத்து தான் டிக்கெட் எடுத்திருக்கோம். ஸோ ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு சென்னை கிளாம்பாக்கம் டு மதுரை வரைக்கும் 445 ருபீஸ் ஆகுது. ஸோ கைஸ், டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1:45ங்க, 1:45. ஸோ நமக்கு கரெக்டாக விக்கிரவாண்டி டோல்கேட் தாண்டி இந்த இடத்துல ஒரு லஞ்ச் பிரேக் விட்டுருக்காங்க. ஸோ ரைடு பொறுத்த வரைக்கும் நல்லா தாங்க இருந்துச்சு. ஆனால் முன்னாடி உட்காந்து கேபின் தான் எடுக்க முடியல. ஸோ வந்து முன்னாடி அந்த கேபின் உட்காரோம்ல, அங்கே ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதே போல் அந்த சேர்லாம் உடஞ்சிருக்கனால வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி உட்கார முடியல. ஸோ அதனால் வந்து என்னோடய விண்டோ சீட்டில் இருந்தே தான் அப்படியே கொஞ்சம் நேரம் கேபின் கண்டினியூ பண்ணேன்.
ஸோ வாங்க சாப்பிட்டு அப்படியே தெம்பா ரைடை கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு மதுரை, கிளாம்பாக்கம் டு மதுரை வரைக்கும் பார்த்தீங்கன்னா 445ங்க. ஸோ 2 பேருக்கு சேர்த்து 890 rupees ஆச்சு. இது ஆஃப்லைன் புக்கிங். ஆன்லைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபா வந்து அதிகமாகும். 50 rupees வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாகும். நாங்கள் ஆஃப்லைன் புக்கிங்னால எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 445 rupees ஆச்சு. ஸோ கைஸ் நல்லபடியாக போயிட்டு லஞ்சு வந்து சாப்பிட்டு வந்துட்டோம். தயிர் சாதம் தாங்க சாப்பிட்டோம், கர்ட் ரைஸ் தான் சாப்பிட்டோம். ஏன்னா சம்மர் டைமில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், டே ஜேர்னி வேறு. ஸோ கொஞ்சம் அதனால் இதாக லிமிட்டடாக சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி கர்ட் ரைஸ் தான் வாங்கி சாப்பிட்டோம். சூப்பராக தாங்க இருந்துச்சு. நல்ல ஒரு சூப்பரான ரெஸ்டாப்பில் தான் வந்து லஞ்ச் நிப்பாட்டினாங்க நம்மளுடைய எஸ்சிடிசி. ஸோ வாங்க இதுக்கு மேலே கண்டினியூ பண்ணி போகலாம். முடிஞ்சால் முன்னாடி உட்காந்து கேபின் கேட்டு எடுக்க பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய விண்டோ சீட்டில் இருந்து தான் கேபின் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஒரு வீடியோ மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கேபின் முன்னாடி உட்காந்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்மளுடைய டிஎன்எஸ்டிசியில் வந்து பார்த்திங்கன்னா BS6 ரன் ஆகிட்டுருக்குங்க, புது பஸ் ரன் ஆகிட்டுருக்கு. பட் எஸ்சிடிசி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் BS3 BS4 இதான் வந்து மோஸ்ட்லி BS4 தான் ரன் ஆகுது. எப்போ BS6 கொண்டு வருவாங்கன்னு தெரில, சீக்கிரம் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அதையும் ஒரு ரிவ்யூ எடுத்து போடலாம். அதே போல் நம்மளுடைய எஸ்சிடிசி இந்த சென்னை டு மதுரை போகிறோம்ல, இது ப்ரீமியம் சர்வீஸ் மல்லிகைங்க. மல்லிகைன்னா என்ன அர்த்தம்னா மதுரையில் ரொம்ப ஃபேமஸ்ஸு மல்லிப்பூ, அதனால் மல்லிகைன்னு வச்சுருக்காங்க. இப்போ திருச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ராக் ஃபோர்ட்டு, மலைக்கோட்டை. ஸோ அதனால் வந்து ராக் ஃபோர்ட்டுன்னு ப்ரீமியம் சர்வீஸ் இருக்கும். கோயம்புத்தூரை எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறுவாணி, ஏன்னா சிறுவாணி டேம் இருக்குது. ஸோ அதனால் சிறுவாணி சாரல்னு ப்ரீமியம் சர்வீஸ் இருக்குது. திருநெல்வேலி எடுத்துக்கிட்டிங்கன்னா திருநெல்வேலி வசந்தம். ஸோ அதனால் எஸ்சிடிசி வசந்தம். ஸோ அது போல் ஒவ்வொரு ரூட்லேயும் ஒவ்வொரு ப்ரீமியம் சர்வீஸ் இருக்குது. அதே போல் சென்னை டு மதுரை ரூட்டில் ஒரு ப்ரீமியம் சர்வீஸ்னால் மல்லிகை தாங்க. குட் ஈவினிங் கைஸ். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 5:30ங்க. தமிழ்நாடோடைய சென்டர் பிளேஸான
திருச்சிக்கு வந்திருக்கோம். திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு வந்திருக்கோம். இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா மதுரைக்கு யூஸ் இல்லையா தெரில, ஆனால் திருச்சிக்கு நல்லா யூஸ் ஆகுதுங்க. மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா திருச்சிக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய கேபின் பார்த்துருப்பீங்க, கொஞ்ச நேரம் தாங்க பண்ணேன். அந்த லஞ்ச் பிரேக் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து செங்குறிச்சி டோலு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூர், ஸோ இதெல்லாம் வந்து பண்ணேன். ஒரு நல்ல ஒரு சூப்பரான ரைடாக போயிட்டுருக்கு இந்த எஸ்சிடிசியில். ஸோ இன்னும் கரெக்டாக இங்கேருந்து ஒரு 2 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் 7:30 மணி ஆகிடும் மதுரை போக. ஸோ செகண்ட் ரெஸ்ட் ஸ்டாப் இருக்குங்க. எங்கே நிப்பாட்டுறாங்க வந்து பார்த்திங்கன்னா விராலிமலை கிட்டே நிப்பாட்டுறாங்க. ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ஸ்டாப் வந்து உங்களுக்கு லஞ்ச் பிரேக்காக வந்து விக்கிரவாண்டி கிட்டே நிப்பாட்டினாங்க. செகண்ட் ரெஸ்ட் ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு விராலிமலையில் நிப்பாட்டுவாங்களாம். ஸோ வாங்க இங்கேருந்து போகலாம். இன்னும் முடிஞ்சால் கொஞ்சம் நேரம் கேபின் முன்னாடி உட்காந்து எடுக்கிறேன், அப்படி இல்லைன்னா நம்ம மதுரையில் பார்க்கலாம். ஸோ இன்னும் வந்து ரெஸ்ட் ஸ்டாப் இருக்குங்க விராலிமலையில். ஸோ அங்கே உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். ஸோ இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா மதுரை போகிற பஸ்ஸுங்க. ஆனால் கனெக்டிவிட்டி பார்த்திங்கன்னா திருச்சி மக்களுக்கு ஒரு நல்ல கனெக்டிவிட்டியாக இருக்குது. அதே போல் திண்டுக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டே டைமில் பஸ்ஸஸ் வந்து இல்லைங்க, நைட் டைம் தான் சென்னையில் இருந்து பஸ்ஸஸ் வந்து அவைலபிள். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் போகணுன்னா நீங்கள் வந்து திருச்சி வந்து இறங்கி கூட திருச்சியிலேருந்து கூட திண்டுக்கல் வந்து போய்க்கலாம். ஸோ உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு கனெக்டிவிட்டியாக கூட இருக்கும். ரெஸ்ட் ஸ்டாப் நம்பர் 2 விராலிமலை டோல்கேட் தாண்டி நிப்பாட்டியிருக்காங்க கைஸ். ஸோ கிளைமேட் பார்த்தீங்களா நல்லா சூப்பராக இருக்குங்க. பெரம்பலூரில் இருந்தே அப்படியே மழை பெஞ்சு அப்படியே கிளைமேட் நல்லா சூப்பராக இருக்குது. நம்ம சென்னையில் தாங்க இது மாதிரி ஒரு மழை கிளைமேட்டு, குளிர்ந்த கிளைமேட் வந்து இருக்க மாட்டேது, ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஆனால் இங்கெல்லாம் சவுத் சைடு வர வர அப்படியே பார்த்தீங்களா கிளைமேட் அப்படியே மாறிட்டே வருது. ஸோ இங்கே வந்து ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் ஒன்று விட்டுருக்காங்க, டீ காஃபி பயோ பிரேக் மாதிரி ஒன்று விட்டுருக்காங்க. ஸோ நம்ம திருச்சி வரும்போது அந்த திருச்சி என்ட்ரு ஆகணும்ல, அதுக்கு பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்து கொள்ளிடம் ரிவர் வந்திருக்கும், செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா காவேரி அந்த ரிவர் வந்திருக்கும். ஸோ அந்த 2 ரிவரும் திருச்சியில் ஒரு மெயினான ரிவருங்க. ஏன்னா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தான் பிரியும், கொள்ளிடமும் பிரியும் காவேரியும் பிரியும். ஸோ இந்த 2 ரிவரும் வந்து ஒரு மெயினான ரிவரு. பட் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் டைம்னால் அந்த அளவுக்கு வந்து தண்ணி இல்லை, கம்மியாக தான் இருக்குது. பட் நல்லா இருந்துச்சு, டே டைமில் பார்த்தது நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கே ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் விட்டுருக்காங்க. நானும் போயிட்டு ஒரு சின்ன ஒரு டீ காஃபி சாப்பிட்டு அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வாங்க, கரெக்டாக எனக்கு தெரிஞ்ச ஒரு 7:30 ஆகிடும் நினைக்கிறேன் மதுரை போக. என்ன டைமிங் போகிறாங்க எல்லாமே வந்து பார்க்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸு ஒரு 2 வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட்லாம். நான் 2, நவீன் ப்ரோ 2. அவர் வந்து டீ குடிக்கிறாரு, பட் நான் டீ குடிக்க மாட்டேன். ஸோ அதனால் 2 வாழைக்காய் பஜ்ஜியோட நான் முடிச்சுக்கிறேன். ஹாய் கைஸ், ஃபைனலி மதுரை வந்து ரீச் பண்ணிட்டோங்க. மதுரை வந்துட்டோன்னே நல்லா மழைனே சொல்லலாம், சரியான மழைங்க. மலையில் நம்ம மதுரை வந்துட்டோம். கரெக்டாக 8:30 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. காலையில் கிளாம்பாக்கம்ல 11:30 மணிக்கு எடுத்து இங்கே 8 மணிக்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஓவரால் இது ஒரு சூப்பரான ஜேர்னி எஸ்சிடிசியில் செம்மையாக அமைஞ்சிச்சுட்டே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு டே டைம்னால கொஞ்சம் டிலே ஆகுதாங்க செய்யும். 2வது மழை வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பலூர்லேயே நல்ல மழை இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விராலிமலை டோல்கேட் தாண்டி மதுரை நெருங்க நமக்கு நல்ல மழைன்னே சொல்லலாம். ஸோ டே டைம்னால கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. மற்றபடி ஜேர்னி வைஸ் சூப்பராக இருந்துச்சுங்க.
ஒரு செமையான ஜேர்னியாக அமைஞ்சிச்சு எனக்கு இந்த எஸ்சிடிசியில் சென்னையில் இருந்து மதுரை வர்றதுக்கு. உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் திண்டிவனம் உள்ளே போகிறாங்க, அதுக்கப்புறம் விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு என்ட்ரி கொடுக்குறாங்க, பெரம்பலூர் பைபாஸு திருச்சி வந்து உள்ளே போகிறாங்க. ஸோ ரெஸ்ட் ஸ்டாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ரெஸ்ட் ஸ்டாப் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி கிட்ட லஞ்ச் பிரேக் ஒன்று கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விராலிமலை கிட்ட ஒரு ஈவினிங் பயோ பிரேக் ஒன்று கொடுக்குறாங்க. ஒரு சூப்பரான ரைடாக இருந்துச்சு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான சீரீஸ் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது, இங்கே மதுரையில் இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதையும் பாருங்கள். ஓகே கைஸ், உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லியிருப்பேன் நம்புறேன். இந்த vlog இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான டிராவல் vlogல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். டாடா.